எந்த ஒரு விஷயத்த நம்ம லேர்ன் பண்ணணும்னாலும் முதல்ல நமக்கு அடிப்படை அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனுடைய பேசிக் நாலேஜ் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது எந்த ஒரு கலையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பாடமா இருந்தாலும் சரி, ஸோ அதனுடைய பேசிக் நாலேஜ் நமக்கு கிளியரா இருக்கணும். ஸோ எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பொழுதுமே எங்களுடைய பேசிக் நாலேஜ் அப்படின்றது ரொம்ப தெளிவா நாங்க சொல்லிக் குடுத்துருவோம். சரி, எப்படி மிஷின ஆப்பரேட் பண்ணணும். அதில வரக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், ஃபால்ட்ஸ வந்து எப்படி நம்ம சரி பண்ணணும். அண்ட் பெல்ட் எப்படி போடணும், த்ரெட் எப்படி போடணும், த்ரெட்ல எந்த விதமான த்ரெட்டை யூஸ் பண்ணணும், எதனால த்ரெட் கட் ஆகுது, இந்த மாதிரியான பல விஷயங்கள சொல்லிக் கொடுத்து, அதில அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கே போவோம். 10 பேர் ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா, அதில் 1 ஆர் 2 பெர்சன்ஸ் வந்து டீஆக்டிவேட்டட் பெர்சனாக இருப்பாங்க. அதாவது டீமோட்டிவேட்டட் பெர்சனாக இருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, அவங்கள வந்துட்டு மற்றவங்களே தான் நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்களே தவிர, தான் வந்து ஸ்டிச் பண்ணணும், தான் அந்த வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு பண்ண மாட்டாங்க. அவங்க அப்படி செய்கிறாங்களே, இவங்க இப்படி செய்கிறாங்களே, நான் மட்டும் இன்னும் அதை செய்யாமல் இருக்கேனே. மற்றவங்கள நம்ம நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நாம் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அந்த ஒரு கான்செப்டை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ மற்றவங்கள நோட்டீஸ் பண்ணாமல் நம்ம வேலையில் நம்ம கரெக்டாக போயிட்டே இருக்கணும். லைஃப்பில், பிஸ்னஸில், எஜுகேஷனில் இதிலலாம் சக்ஸஸ் பண்ண ஒவ்வொரு பர்சன்ஸையும் நினச்சி பாருங்களேன். அவங்களுடைய வேலையை தொடர்ந்து கண்டினியூஸாக செஞ்சதுனால மட்டும்தான் அவங்க ஒரு மிகப்பெரிய கடினமான உழைப்பு, கண்டினியூஸாக நம்ம ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஒரு விஷயத்தை நமக்கு வரலைன்னா கூட மீண்டும் 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 அதில் எவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்கலாம், எவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்கலாம், எவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்மளை நாம் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது தான் நம்மளால் ஒரு விஷயத்தில் ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும். என்னுடைய அன்பு தோழிகளே, அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், எப்படியுமே நம்ம ஆக வேண்டாம். நமக்குள்ளே ஒரு ஹீரோயின் இருப்பான். அந்த ஹீரோயினியை நம்ம வெளில கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளாலேயும் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அடைய முடியும்.